மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கண்ணகையம்மன் திருச்சடங்கில் பயபக்தி மிக்க அற்புதமான நிகழ்வொன்று இடம்பெறும். அந்த நிகழ்வு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மாதே நல்வணிகர் குலமானாகர் மகளே, வரிசை பெரு கோவலன் மனைவியானவளே, சூதே நெகிழ்த்த முளையாலே நின்னடியேன் சொல்லும் ஒரு மன்றாட்டம் ஒன்றுகளம்மா. ஏதேனும் அறியாத சிறியோர்கள் செய்த பிழை எல்லாம் பொறுத்தருளியே மனமிறங்கி, போதே இருண்ட மலை பொழிவிக்க வேணும் பூவையே புதுவை நகருரையுமாதாவே. அன்னை கண்ணகை தாய்க்கு பூசைப்பட்டி எடுத்து வருகின்ற நிகழ்வு. உண்மையிலே பூசைப்பட்டி எடுத்து வருகின்ற நிகழ்வானது புதுக்குடியிருப்பு கண்ணகையம்மன் ஆலயத்திலே மிக சிறப்பாக இடம்பெறுகின்ற பயபக்தி மிக்க ஒரு நிகழ்வாகும். நாளாந்தம் திருச்சடங்கிற்கான பூசை பொருட்கள் சடங்கினை மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு குடி பெண்களும் தங்கள் குடி சார்ந்த ஒரு பெண்ணின் வீட்டிலே இருந்து பூசைப்பட்டியினை வரிசையாக பனையோலை பெட்டி, அதற்குள்ளே மாபலா வாழை என்னும் முக்கணிகளை வைத்து அந்த பெட்டியினை வண்ண துணிகளால் வடிவாக கட்டி வரிசையாக பெட்டி எடுத்து வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி மாத்திரமல்ல, பயபக்தி மிக்க காட்சியாக இடம்பெறும். வரிசையாக பெண்கள் பெட்டி தூக்கி வர, ஆடவர்கள் அழகான கலாசார ஆடையுடன் இணைந்து வர, பறை இசை, குழல் ஊதும் ஓசை, மேளதாள வாத்தியம், அது மட்டுமா ஆடல் பாடல், அற்புதமான கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், கூத்து முதலான பல்வேறுபட்ட கலை கலாசார நிகழ்வுகளோடு அந்த பவனி பெட்டி தூக்கி வருகின்ற அந்த கண்ணகி அம்மனின் ஆலயத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சி காண கண் கோடி வேண்டும். தரும பரிபூரணி தாயே சரணம், சங்கரி சர்வதற்பரியே சரணம், பெருமை சரி கோவலன் மனைவியே சரணம், பேரான மீனாட்சி அம்மையே சரணம், வறுமை பிணி நோய் துயரகற்றுவாய் சரணம், மாநாகர் மகளான வஞ்சியே சரணம், மறுபிறவிதனிலுள்ள நோய்களை போக்கும் மாது கண்ணகையே உன் பாதமே சரணம். அன்னையினுடைய ஆதிபரா சக்தியினுடைய கண்ணகை தாயாருடைய பாதமே சரணமென்று பக்த கோடிகள் மிக அற்புதமாக இந்த பெட்டி எடுக்கும் நிகழ்விலே பங்கு பற்றுவார்கள். மெதுமெதுவாக நகர்ந்து வரும் பூசைப்பட்டி, இடையிடையே வானவடி யோசை, ஆடலும் பாடலும் மெய் சிலிர்க்கும். இந்த கண்கொள்ளா காட்சியினை காண வீதியின் இரு மருங்குகளிலும் நின்று கொண்டு பல்வேறு கிராமங்களிலே இருந்து வந்து பக்த கோடிகள் இந்த காட்சியினை பார்வையிடுவார்கள். அலையென திரண்டு ஆலய முற்றமெங்கும் வெள்ளமாக மக்கள் அதிகரித்து காணப்படுவார்கள். மிக அற்புதமான நிகழ்வு. உண்மையிலே மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கண்ணகை அம்மன் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் கொடுக்கின்ற தெய்வமாக கிழக்கிழங்கையிலே ஈழமணி திருநாட்டிலே மட்டக்களப்பு தமிழகம் எங்களிலுமே இருக்கின்ற கண்ணகை அம்மன் ஆலயங்கள் சக்தி மிக்க ஆலயங்களாக மக்கள் வேண்டுகின்ற வரங்களை வாரி கொடுக்கின்ற தெய்வமாக கண்ணகை அம்மன் காணப்படுகின்றார்.